இந்த காடு வரைபடத்தில் இருக்கு. ஆனால் யாரும் இந்த காட்டில் தங்க மாட்டாங்க. காரணம் பேய் இல்லை, அந்த வீடு. இந்த வீடு 20 வருஷமா யாரும் வசிக்கல. ஆனால் தினமும் கதவு திறந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இந்த வீட்டிற்குள் போனவர்கள் தங்களுடைய ஞாபகங்களை மறந்து வருகின்றனர். ஆனால் ஒரு இளைஞன், நான் இந்த மாதிரி கதைகளை நம்ப மாட்டேன். அவன் ஒரு இரவு கேமராவை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே போனான். கதவு மெதுவாக தானாக மூடியது. உள்ளே போனதும் அந்த வீட்டு காலியாக உள்ளது. சத்தம் இல்லாத சத்தம் இருந்தது. திடீரென்று அங்கு ஒரு குரல் சவுண்டு கேட்டது. சுபாஷே. அது என்னுடைய பெயர்தான். ஆனால் என்னுடைய குரலில் கேட்கின்றது. நான் மிகவும் அதிர்ச்சியில் அடைத்து போய் நின்றேன். அந்த வீட்டில் உள்ள கண்ணாடியை பார்த்தேன். அதில் என் முகம் தெரிந்தது. திடீரென்று என் முகம் தெரியவில்லை. உடனடியாக அங்கிருந்து சென்றேன். கதவை துறந்தேன். திரும்பவும் கதவை துறந்தேன். ஆனால் வந்த இடத்திற்கே வந்து கொண்டிருந்தேன். இந்த வீட்டில் உள்ள மர்மங்கள் நம்மளை கொல்வது அல்ல, நம்மளை குழப்பி நம்மளுடைய ஞாபகங்களை பறிப்பது. அதிலிருந்து தப்பித்த இளைஞன் தன்னை மறந்ததால் அவன் வெளியே வந்தான். அவன் வரவில்லை, அந்த வீடு அவனை விட்டது. இந்த அடர்ந்த காட்டிற்குள் இந்த வீடு உள்ளது. ஆனால் இந்த மர்மங்கள் இன்னும் அவுக்கப்படவில்லை. இதை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஞாபகங்களை நீங்கள் மறக்கிறீங்களா? அப்போ நீங்களும் இந்த இதுக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த போன்ற தொடர்களை தொடர நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுடன் தான் இருக்கிறேன்.